தமிழ்நாடுனாலே கோயில்களும் கலாச்சாரமும் சுவையான உணவுகளும் தான் நம்ம நினைவுக்கு வரும். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி அறிவியலால கூட தெளிவா விளக்க முடியாத பல மர்மமான ரகசிய இடங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 1000 வருஷமா நகரவே செய்யாத பாறை, 70 ஆபத்தான வளைவுகள் கொண்ட மர்ம மலை, ராத்திரி ஆனா யாருமே போக முடியாத ஒரு பேய் நகரம், இப்படி நம்மள மிரள வைக்கும் பல மர்மமான இடங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அமேசிங் தமிழ்நாடு. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பட்டியல்ல முதலாவதா பார்க்க போற இடம் இந்தியாவின் கடைசி எல்லைன்னு சொல்லப்படுற தனுஷ்கோடி. ஒரு காலத்துல இந்த ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆபீஸ், தேவாலயம், பள்ளிக்கூடன்னு எல்லாமே இருந்துச்சு. வியாபாரம் கொடிகட்டி பறந்த ஒரு அழகான நகரம் இது. ஆனா 1964 டிசம்பர் 22 அன்னைக்கு இரவில் நடந்த அந்த ஒரு பயங்கர புயல் இந்த ஊரையே சுடுகாடா மாத்திருச்சு. அந்த புயல்ல பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடி நோக்கி வந்த ரயிலும் அதுல பயணம் செஞ்ச 115 பேருக்கும் மேல பரிதாபமா உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் இந்த ஊரை மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம், கோஸ்ட் டவுன் என்று அறிவிச்சது. இன்னைக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு மேல அங்க யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இரவில் கடல் காத்தின் சத்தமும் பாழடைந்த கட்டடங்களும் ஒரு விதமான அமானுஷ்ய உணர்வை தரும். அங்க இரவில் சில விசித்திரமான சத்தங்கள் கேட்பதாக அங்க போயிட்டு வந்த சிலர் சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற கொல்லிமலை. கொல்லிமலைக்கு போற வழியில மொத்தம் 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்கு. உலகத்திலேயே மிக ஆபத்தான மற்றும் அட்ரினலின் எகிர வைக்கும் மலைப்பாதைகள்ல இதுவும் ஒன்று. ஆனா இதோட மர்மம் பாதையில மட்டும் இல்ல, இதோட வரலாற்றிலையும் இருக்கு. கொல்லிமலை மேல இருக்கிற 8 கை அம்மன் கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு நம்பப்படுது. இந்த மலையில பல 100 வருஷங்களா சித்தர்கள் வாழ்ந்துட்டு வர்றதாகவும், இன்னைக்கும் அங்கே ரகசிய குகைகளில் காயகற்ப மூலிகைகள் கிடைக்கிறதாகவும் சொல்றாங்க. அடர்ந்த காடுகளும் திடீர்னு மாறுற காலநிலையும் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சில சம்பவங்களும் இந்த மலைய ஒரு மர்ம பூமியா மாத்துது. பைக் ரைடர்ஸுக்கு இது சொர்க்கம்னா, ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரகசிய பூமி. மூன்றாவதா மகாபலிபுரத்தில் இருக்கிற கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை, கிருஷ்ணாஸ் பட்டர் பால். சுமார் 250 டன் எடையும் 20 அடி உயரமும் கொண்ட ஒரு பிரம்மாண்ட பாறை வெறும் 4 அடி மட்டுமே தரைப்பகுதியை தொட்டுக்கிட்டு 45 டிகிரி சாய்வான மலையில நிக்குது. இதை பாக்குறப்பவே இது எப்படி கீழே விழாம இருக்குன்னு ஆச்சரியமா இருக்கும். 1908 சென்னை ஆளுநரா இருந்த ஆர்தர் ஹேவ்லாக் இந்த பாறை எந்த நேரமும் உருண்டு விழுந்து ஆபத்தை உண்டாக்கும்னு பயந்து 7 பெரிய யானைகளை வச்சு இழுக்க வச்சாரு. ஆனா 7 யானைகளாலையும் இந்த பாறையை 1 இன்ச் கூட நகர்த்த முடியல. சுனாமி வந்தப்போ கூட அசையாத இந்த பாறை இயற்பியல் விதிகளுக்கே சவால் விடுற ஒரு மிகப்பெரிய ரகசியமா இன்னைக்கும் இருக்கு. நான்காவதா நம்ம பார்க்க போற இடம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற சதுரகிரி மலை. சித்தர்களின் சொர்க்கம்னு அழைக்கப்படுற இந்த சதுரகிரி மலைக்கு போறதே ஒரு மிகப்பெரிய சவால். செங்குத்தான பாதைகள், சுற்றிலும் அடர்ந்த காடுகள். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல மட்டுமே மக்கள் அங்கே போக அனுமதிக்கப்படுறாங்க. இந்த மலையில இருக்கிற மூலிகை மரங்களிலிருந்து வர்ற காற்று பட்டாலே பல நோய்கள் குணமாகும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இரவில் காட்டின் சில பகுதிகளில் தானாக ஒளிரும் மூலிகைகளும் சித்தர்களின் நடமாட்டமும் இருப்பதாக பல பக்தர்கள் அனுபவபூர்வமா சொல்றாங்க. இயற்கையின் பேரமைதியும் மனித அறிவுக்கு எட்டாத ஆன்மீக மர்மமும் நிறைந்த ஒரு அற்புதமான இடம் இந்த சதுரகிரி. ஐந்தாவதா நாம பார்க்க போற இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சிக்கோட்டை. பிரிட்டிஷாரால் ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட்னு அழைக்கப்பட்ட இந்த கோட்டை இந்தியாவிலேயே எதிரிகள் ஊடுருவ முடியாத மிக பலமான கோட்டைகளில் இந்த செஞ்சிக்கோட்டையும் ஒன்று. 3 பெரிய மலைகளை இணைச்சு கட்டப்பட்ட இந்த கோட்டைக்குள்ள பல ரகசிய சுரங்க பாதைகளும் எதிரிகளை திசை திருப்பும் கட்டிடக்கலைகளும் இருக்கு. ராஜா தேசிங்கு ஆண்ட இந்த கோட்டையில இன்றும் பல ரகசிய அறைகளும் ஆழமான கிணறுகளும் கண்டறியப்படாமல் இருக்கு. இந்த கோட்டையின் உச்சிக்கு போனா சுற்றிலும் இருக்கிற எதிரிகளின் நகர்வை பல மைல் தூரத்துக்கு பார்க்க முடியும்.
அடுத்து 6வது நம்ம பார்க்க போற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூர். இங்கே தொல்லியல் துறையினர் ஆராய்ச்சி செஞ்சப்போ பூமிக்கு அடியிலிருந்து நூற்றுக்கணக்கான பிரம்மாண்டமான களிமண் பானைகள் கிடைச்சது. அதை முதுமக்கள் தாழின்னு சொல்றாங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் இறந்த பிறகு அவங்கள இந்த பானைக்குள்ள வச்சுதான் புதைச்சிருக்காங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, ஒரு முழு மனிதன் அடங்கும் அளவுக்கு அவ்வளவு பெரிய பானைகளை அந்த காலத்துல எப்படி செஞ்சாங்க? அதுவும் ஆயிரக்கணக்கான பானைகள் ஒரே இடத்துல புதைக்கப்பட்டிருப்பது இன்னைக்கும் ஒரு பெரிய புதிரா இருக்கு. 7வது இடம் திருநெல்வேலியில் இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க நெல்லையப்பர் கோயில். இந்த கோயில்ல இருக்கிற கல் தூண்களை நாம லேசா தட்டினா போதும் சரிகம பதனிங்கிற 7 இசைகள் ரொம்ப துல்லியமா கேட்கும். ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட ஒரு தூண்ல இருந்து எப்படி வெவ்வேறு விதமான இசை சத்தங்கள் வருதுன்னு பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியும் இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல. அந்த காலத்து தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் அறிவியலுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சான்றா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற இடம் தேனி மாவட்டத்தில் இருக்கிற குரங்கணி மலைப்பகுதி. வெளியிலிருந்து பார்க்கும்போது பச்சை பசேல்னு அழகா தெரிஞ்சாலும் இந்த மலைக்குள்ள போக போக அதன் முகமே மாற ஆரம்பிச்சிடும். ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி தெளிவா தெரிஞ்ச பாதை கூட பனி மூடியதும் கண்ணுக்கே தெரியாம போயிடலாம். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள மனுஷங்களே போக முடியாத அளவுக்கு பல ரகசிய குகைகள் ஒளிஞ்சு கிடக்கு. இந்த குகைகளுக்குள்ள பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைஞ்ச பாறை ஓவியங்களும் எங்க முடியுதுன்னே தெரியாத நீளமான பாதைகளும் இருக்கு. இந்த குகைகளுக்குள்ள வெளிச்சமே போகாத அளவுக்கு ரொம்ப இருட்டா இருக்கும். அதனால குரங்கணி வெறும் அழகான ட்ரெக்கிங் ஸ்பாட் மட்டும் கிடையாது. இயற்கையின் அழகுக்கு பின்னால இன்னும் முழுமையாக வெளிவராத வரலாறுகளையும் பழைய மலைப்பாதைகளையும் மனிதர்கள் அதிகம் சென்றிராத மர்மமான பகுதிகளையும் மறைச்சு வச்சிருக்கிற ஒரு மலை உலகம். அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு, அது முழுசா தெரிய வரும் வரை குரங்கணி மலையின் மர்மம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து 9வது நம்ம பார்க்க போற இடம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமீச்சூர் மேகநாத சுவாமி கோயில். இந்த கோயில்ல ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. வருஷத்துல சித்திரை மாசம் குறிப்பிட்ட சில நாட்கள்ல மட்டும் காலையில உதிக்கும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் நேரடியாக அங்க இருக்கிற சிவலிங்கத்தின் மேல விழும். எந்த ஒரு நவீன கருவியும் இல்லாத அந்த காலத்துல சூரியனின் சுழற்சியை கணக்கு பண்ணி இப்படி ஒரு கோயிலை எப்படி கட்டினாங்கிறது இன்னைக்கும் பெரிய ஆச்சரியம்தான். அடுத்து நாம பார்க்க போற 10வது இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற பூம்புகார். வருஷங்களுக்கு முன்னாடி சோழர்களின் தலைநகரமாகவும் ஆசியா முழுமைக்கும் பிரபலமான ஒரு பிரம்மாண்ட வணிக துறைமுகமாகவும் விளங்கிய ஊர்தான் இந்த பூம்புகார். சிலப்பதிகாரத்தில் நாம படிச்ச கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த அதே வரலாற்று சிறப்புமிக்க நகரம். ஆனா உச்சக்கட்ட புகழில் இருந்த இந்த நகரம் திடீர்னு ஒரு நாள் வரைபடத்திலிருந்தே அடியோடு மாயமாய் போச்சு. கடலில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஆழிப்பேரலை, அதாவது சுனாமி அல்லது நிலநடுக்கம் காரணமா ஒரே நாள்ல இந்த முழு நகரமும் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கும் பூம்புகார் கடலுக்கு அடியில் சேட்டிலைட் மற்றும் ஸ்கூபா டைவிங் மூலமா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சுமார் 30 முதல் 40 அடி ஆழத்துல பிரம்மாண்டமான கோட்டை சுவர்கள், துறைமுக தூண்கள் மற்றும் வீடுகளின் அமைப்புகள் அப்படியே இருப்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஒரு காலத்துல உலகத்தையே தன் வர்த்தகத்தால் கட்டி ஆண்ட ஒரு பிரம்மாண்ட நகரம் எப்படி ஒரே நாள்ல கடலுக்குள்ள மூழ்கி ரகசிய உலகமா மாறுச்சுங்கிறது இன்னைக்கும் விடை தெரியாத ஒரு மிகப்பெரிய மர்மமாதான் இருக்கு. பாத்தீங்களா நண்பர்களே, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு மர்மங்களும் ஆச்சரியங்களும் ஒளிஞ்சு கிடக்குன. இதுல நீங்க எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க, இல்ல அடுத்து எந்த இடத்துக்கு போக ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள், வரலாறு மற்றும் மர்மங்களை தெரிஞ்சுக்க நம்ம அமேசிங் தமிழ்நாடு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.